ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. பால் மட்டும் இருந்தால் போதுங்க. ஸ்வீட் ஷாப்பில் வாங்குற மாதிரி ரொம்பவே மிருதுவான, வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஸ்வீட் பால்கோவா நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பாலில் செய்யும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பசும்பால் கிடைச்சதுன்னா நீங்கள் அதில் செய்யுங்க. அப்படி கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. ஆரோக்கியா, ஆவின் இந்த மாதிரி கம்பெனியில் ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நமக்கு பால் சீக்கிரமாக சுண்டிடுறதுனால நமக்கு செய்கிற டைம் கம்மியாகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பால்கோவா செய்யறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயோ அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயிலையோ செய்யுங்க. அப்பதான் நம்ம கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காம இருக்கும். பால் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால இது 2-3 கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதி வருது. இந்த மாதிரி அகலமான கடாயில நம்ம செய்யும் போது பால் பொங்கி வெளியே வராது, உள்ளுக்குள்ளே கொதிச்சு கொதிச்சு சுண்டுட்டு இருக்கும். இப்போ இந்த ஓரங்களில் படிகிற ஏடையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இந்த ஏடை படிய இந்த பால்கோவா செய்யும் போதுதான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பால்கோவா பாலே குடிக்க மாட்டேன்ற குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது, அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ நல்லா இருக்கும். கடைங்கள்லையாவது பால் பவுடரோ இல்ல கார்ன்ஃபிளவர் மாவோ சேர்ப்பாங்க, நம்ம எதுவுமே சேர்க்கலங்க. ரொம்பவே ஹெல்தியானது இந்த பால்கோவா. இப்ப நம்மளோட பால் பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு சுண்டிடுத்து. இது இப்பயே நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுது பாருங்க. நம்ம எலுமிச்சம்பழம்லாம் எதுவுமே சேர்க்கல, பால் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு சுருண்டு வரணும். நம்மளோட பால் திக்கா இருக்கும் போது இது ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். இப்ப நல்லா சுருண்டு எடுத்து பால் கால்வாசி அளவுக்கு வந்த பிறகு நான் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். 1 லிட்டர் பாலுக்கு நான் 150 கிராம் சர்க்கரை கணக்கு பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த அளவுல நம்ம சர்க்கரை சேர்க்கும் போதுதான் நம்ம ஸ்வீட் ஷாப்ல வாங்குற மாதிரி அதே டேஸ்டோட கிடைக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு மேலெல்லாம் தெரிக்குங்க. அந்த டைம்ல நீங்க ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்ல வச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு திரும்ப பால் நல்லா சுருண்டிடும். இப்ப பாருங்க, நம்மளோட பால் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுல நம்ம எடுக்கும் போதுதான் நம்ம கடைங்கள்ல கிடைக்கிற மாதிரி ரொம்பவே மிருதுவான பால்கோவா நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துல இந்த சக்கரை எல்லாம் நல்லா இறுகிட்டு நமக்கு கரெக்டான பதத்துல பால்கோவா கிடைக்கும். நிறைய பேர் இந்த பிகினர்ஸ் எல்லாம் தப்பு பண்றது இந்த ஸ்டேஜ்ல தான். ரொம்ப நாளை வச்சு கலந்துகிட்டே இருந்துட்டாக்கா நமக்கு அந்த மிருதுவான பால்கோவா கிடைக்காது, நம்ம ரொம்ப ஹார்டா ஆயிடும் பால்கோவா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டா நிறுத்தும் போது நம்மளோட பால்கோவா ரொம்ப மிருதுவா கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும். பார்க்கவே அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட் நம்ம வீட்டுல ஒரிஜினலா பால்ல செய்யறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு எந்த மாதிரி சூப்பரான பால்கோவா கிடைச்சிருச்சு. நம்ம சேர்த்திருக்க 2 லிட்டர் பால்ல நமக்கு 3/4 கிலோ மேல பால்கோவா கிடைச்சிருக்குங்க. இதை நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேல கொஞ்சமா நட்ஸ் தூவி சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு தடவை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க கடைங்கள்ல பால்கோவா வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு மிருதுவா வாயில வச்சதும் கரையிற மாதிரி ரொம்பவே சாஃப்டான பால்கோவா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.